அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய 5 கிரகங்களோடு செவ்வாய் 6வது கிரகமாக இணைகிறார். இதன் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் தற்போது 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். அங்கு சனியோடு அவர் சேர்வது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. பொதுவாகவே இது போன்ற நேரங்களில் கன்னிராசினியர்களான நீங்கள் இறை வழிபாடும் யோசித்து செயல்படுவதுமே நன்மை தருங்க. எதிரிகள் பலம் மேலோங்கி இருக்கும் இந்த நேரத்தில் அதனால் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் தாக்கங்களை சமாளிக்க முன் யோசனை தேவைங்க. இருப்பினும் குரு பார்வை கும்பத்தில் பதிவதால் கடைசி நேரத்தில் கைவிடக்கூடும் என்பதாலேயும் சற்று எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வது அவசியம். அதே போல மிக முக்கிய கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு ஆகிய கிரகங்கள் தற்போது கும்பராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது நிலையில் செவ்வாயும் இந்த கிரகங்களோடு இணைந்து 6வது கிரகமாக சஞ்சரிக்க போகிறார். ஆகிய 6 கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது கன்னிராசினியர்களான உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் எளிதில் கிடைக்குங்க. விரையாதிபதி சூரியன் 6இல் இருப்பதால விரயங்கள் குறையும். வீடு மாற்றம், இடமாற்றம் உண்டு. உத்தியோகத்தில் வரவேண்டிய சம்பள உயர்வு வந்து சேருங்க. அதிகாரிகளின் அனுகூலம் உண்டு. பிள்ளைகளின் முன்னேற்றம் திருப்தி தருங்க. தொழில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைய இருக்காங்க. பொருளாதார நிலையும் உயரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டுங்க. ஆனால் இதே நேரம் 6ஆம் இடத்தில் விரையாதிபதி சூரியனும் இருக்கிறார். எனவே விரயங்களும் கொஞ்சம் அதிகரிக்கதாங்க செய்யும். ஒரு சிலருக்கு வீடு வாகனங்களால் செலவுகள் அதிகரிக்க இருக்கு. உறவினர்கள் வகையில் பகை ஏற்படாமல் பார்த்து கொள்ளுது மிக மிக நல்லது. 10ஆம் இடத்தில் குரு வக்ரம் பெற்று இருப்பது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவதால் யோகம் ஏற்பட இருக்கு. தொழில் வளர்ச்சி திருப்தி விதத்தில் அமைய இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிலிருந்து விடுபட்டு சுய தொழில் தொடங்கும் யோகம் உண்டு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. குறிப்பா கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிரன் கூடிய விரைவில் 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்திற்கு செல்கிறார். அது மட்டுமின்றி அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உச்சம் பெறுவது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதனால் குடும்ப முன்னேற்றம் கூட இருக்கு. கொடுக்கல் வாங்கல் திருப்தி தருங்க. கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெற இருக்குதுங்க. அண்ணன் தம்பிக்குள் இருந்த பிரச்சனைகள் மாறுங்க. அதே போல் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு சஞ்சரிக்க போகிறார். இதனை கண்டகச்சனி என்று சொல்வது வழக்கம். அதற்காக பயப்பட வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு குரு வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. இருப்பினும் ஆரோக்கிய தொல்லைகளும் சிகிச்சைகளும் ஏற்படலாம். மருத்துவ செலவு அதிகரித்து மருத்துவம் கொடுங்க. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது. மேலும் சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபட்டால் நல்லது நடக்கும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய பார்வை பதியும் இடங்கள் புனிதமடைந்து உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் சனிக்கு நட்பு கிரகம் என்பதால பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. பிரச்சனைகள் படிப்படியாக தீருங்க. அதே போல் தாயினுடைய உடல் நலத்துல கவனம் தேவை. தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் அகல இருக்கு. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்குவீங்க. அதே போல் வளர்ச்சி கொடுங்க.
தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். அதே போல் தெளிந்த சிந்தனை மேலோங்குங்க. திடீர் பயணங்களால் செலவுகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு. அதே போல் வாகன மாற்றம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு உபஜெயஸ்தானமான 6ஆம் இடத்தில் பல முக்கியமான கிரகங்கள் வலுவோடு இருக்கின்றன. குறிப்பாக சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் சாதகமாக முடிய இருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் வேலை தேடுபவர்களுக்கு நிச்சயம் உங்களுடைய மனதிற்கு பிடித்த மாதிரியான வேலை கிடைக்க இருக்குதுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். போட்டித் தேர்வுகள்ல நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து சூரியன் 6இல் மறைவது மறைமுகமான நன்மைகளை செய்யுங்க. ராகு, சனி போன்ற கிரகங்கள் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. ஆடம்பரமான உடைகளை வாங்கும் யோகம் உண்டு. வருமானம் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்குங்க. அதே போல் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமாகவும் அமைகிறது. கன்னிராசினியர்களுக்கு உம்மை விஷயத்தில் கவனமாக இருங்க. சிலருக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. நரம்பு கோளாறுகள் அதிகரிக்குங்க. 3ஆம் இடத்து செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சகோதரர்களாலும் பிரச்சனைகள் வரலாங்க. சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் இருக்குங்க. பயணங்களில் அதிக கவனம் இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல் உங்களுடைய கையில் உள்ள உடைமைகளை கவனத்தோடு வைத்துக் கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. குடும்பத்தில் வருமானம் செலவும் சரிசமமாகவே இருக்குங்க. திட்டமிட்டு செலவு செய்யாவிடில் தருணங்கள்ல பண தட்டுப்பாடு ஏற்படக்கூடும். கணவன் மனைவிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வாக்குவாதம் முடியுங்க. திருமண முயற்சிகளை எதிர்பார்த்த தடங்களும் ஏமாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பெண் அல்லது பிள்ளைகள் ஒரு உத்தியோகம் காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ வெளிநாடு சென்று வர வாய்ப்புள்ளதை கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் என்பதையும் உறுதியளிக்குதுங்க. கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இல்லாவிடில் மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கும் சீற்றத்திற்கும் நீங்க ஆளாக வேண்டி இருக்குங்க. உங்களுடைய பொறுப்புகள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் வற்புறுத்துது. அதே போல சில அதிகாரிகளுக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் பாதிக்கப்படுவதால வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது நல்லது. இத்தருணங்களில் பலருக்கு நிதி நெருக்கடி ஏற்படக்கூடுங்க. பங்குதாரர்களில் சிலர் கருத்து வேற்றுமை காரணமாக விலகிவிட நேரிடுங்க. நிதி நிறுவனங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் கன்னிராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது விநாயகரையும் நடராஜ பெருமானையும் வணங்குங்க. அதே போல அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் பசுனை அல்லது எண்ணெய் தீபம் ஒன்று ஏற்றி வந்தால் போதும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.